எம்ஜிஆரின் அரச கட்டளை. சுவாரஸ்யமான தகவல்கள். பெயர் மாற்றம். எம்ஜிஆர் நடிப்பில் 1967 வெளியான இந்த படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் பவானி. சில காரணங்களால் இது அரச கட்டளை என மாற்றப்பட்டது. இயக்கம். இந்த படத்தை எம்ஜிஆரின் மூத்த சகோதரர் எம்.ஜி. சக்கரபாணி இயக்கினார். துப்பாக்கிச் சூடு சம்பவம். படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கியபோதுதான் எம்.ஆர். ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்டார். நீண்ட சிகிச்சைக்கு பிறகு தனது குரல் மாறிய நிலையிலும் எம்ஜிஆர் இப்படத்திற்கு பேசி முடித்தார். பாடல் மாற்றம். கவிஞர் வாலி எழுதிய வரிகளில் ஆண்டவன் கட்டளை என்ற சொல் வந்தது. இது சிவாஜி கணேசனின் படத்தலைப்பு என்பதால் எம்ஜிஆர் அதை தவிர்க்க விரும்பினார். இதன் விளைவாக முத்துக்கூத்தன் எழுதிய ஆடிவா பாடிவா என்ற புகழ்பெற்ற பாடல் உருவானது. இசை மற்றும் வெற்றி. கே.வி. மகாதேவன் இசையில் பாடல்கள் அனைத்தும் பெரும் வரவேற்பை பெற்றன. எம்ஜிஆர் காயத்திலிருந்து மீண்டு வந்து நடித்த படம் என்பதால் இது 10 வாரங்களுக்கும் மேலாக ஓடி வெற்றி பெற்றது. முக்கிய பாடல்கள். ஆடிவா பாடிவா பாடியவர் டி.எம்.எஸ். என்னை பாட வைத்தவன் ஒருவன் பாடியவர் டி.எம்.எஸ். அழகான முகமொன்று பாடியவர் டி.எம்.எஸ். பி. சுசீலா. புத்தம் புதிய பிஞ்சு முகமே பாடியவர் பி. சுசீலா. முகத்தை பார்த்ததில்லை பாடியவர் டி.எம்.எஸ். ஒரு சிறிய தகவல். இப்படத்தில் சரோஜா டேரி மற்றும் ஜெயலலிதா என அன்றைய காலத்தின் 2 மிகப்பெரிய நட்சத்திரங்களும் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தது ஒரு சிறப்பம்சமாகும். குறிப்பு. எம்ஜிஆர் அவர்கள் குண்டு காயத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு அவரது குரலில் ஏற்பட்ட கரகரப்பான மாற்றத்துடன் வெளியான முதல் படம் இதுதான்.